பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலே வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். லூக்கா 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். Luke chapter 5 verse 5. But Simon answered and said to him, Master, we have toiled all night and caught nothing. Nevertheless, at your word, I will let down the net. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது இயேசு கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். அதிலே மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். முழுதும் பிரயாசப்பட்டு அவர்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. வருத்தத்தோடு ஏமாற்றத்தோடு கூட அவர்கள் தங்களுடைய வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அங்கே இயேசு கிறிஸ்து அவர்களிடத்துல பேசி அவர்களுடைய படகை ஒன்றில் அவர் ஏறினார். அந்த படகு சீமோனுடையதாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது அவர் அந்த படகுல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை அவர் ஜனங்கள் கேட்கும்படி பேசினார். ஜனங்களுக்கு அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனுடைய ஏமாற்றத்தை அவர் கண்டார். சீமோனுடைய தோல்வியை அவர் பார்த்தார். அவர்கள் வீட்டிற்கு ஒன்றுமில்லாமல் வெறுங்கையாய் போவதை அவர் கண்டு அவர்களிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் உங்களுடைய படகுகளை ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். எனக்கு அன்பான தேவஜனமே, சீமோன் பேதுரு எப்பொழுது மீன் பிடிக்க வேண்டும், எங்கு வலையை போட வேண்டும் என்று நன்கு அறிந்திருக்கிற ஒரு மீன் பிடிப்பு தொழிலாளி. ஆனாலும் இயேசுவை பார்த்து அவன் சொல்கிறான், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். எனக்கு அன்பான தேவஜனமே, நாமும் கூட நாம் தோல்வியில, ஏமாற்றத்தில், இழப்பில் இருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகின்ற பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். கர்த்தர் சொன்னால் அது சொன்னதுதான். அவர் செய்வேன் என்றால் அது நிச்சயமாய் அவர் செய்வார். அவர் வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவன். அவர் அதிசயமான தெய்வம். நாமும் கூட இனி கர்த்தரிடத்தில் கேள்விகளை கேட்பதை விட தேவன் சொல்கின்ற வார்த்தைக்கு, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகின்ற வாக்குத்தத்த வார்த்தைக்கு முழுவதுமாய் நாம் கீழ்ப்படிவோம். அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படியே சீமோன் போட்டு வலை கிழியத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார் என்று வேதம் சொல்கிறது. அதே கடலில் தான் பிரயாசப்பட்டார்கள், அதே படவில் தான் சென்றார்கள், அதே வலையில் தான் அவர்கள் மீனை பிடிக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அது அவர்களுடைய சொந்த முயற்சியாய் இருந்தது. சொந்த பலத்தால் முயற்சி செய்தார்கள். ஆனால் தோல்வியை தான் தழுவினார்கள். இயேசு கிறிஸ்து படவில ஏறி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன பிறகு, அவர் கட்டளையிட்டபடி அவர் செய்த பொழுது படவு நிரம்ப அவர்கள் மீன்களை பிடித்தார்கள் என்று இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? வேத வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அது நிறைவேறும். நாம் ஏமாந்த, நாம் எதிர்பார்த்திராத எல்லா காரியத்திற்கும் அவர் நிச்சயமாய் ஒரு முடிவு வைத்து கர்த்தர் நமக்கு அற்புதமான பதிலை கொடுப்பார். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டு நம்பி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் நிச்சயமாய் வெற்றியை கொடுப்பார். நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.